தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி. உங்களுக்கு நெருக்கமானது. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நெருக்கமாக தொடர்பு கொள்ளுதல். வசனத்தை நாம் தனிப்பட்ட விதத்தில் அறியாமல் எப்படி நாம் நெருக்கமாக தொடர்பு கொள்ள முடியும்? வசனத்தை சரித்திரத்தை போல வாசிக்காமல் நமக்கு என்று வாசிக்க வேண்டும். வசனத்தின் பலனை தங்கள் வாழ்வில் அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்றால் வசனத்தை தனக்கென்று அறியாததுதான். வசனத்தை உங்களுக்கென சொந்தம் பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. தேவனுடைய வசனம் உங்களை நோக்கி வரும்போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள தீர்மானியுங்கள். தாழ்மையோடு அறிக்கையிடுங்கள், இது எனக்காக உள்ளது. தேவன் என்னிடம் பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பெறுகிறேன். ஒட்டு செடி என்பது 2 செடிகளை இணைப்பதன் மூலம் செடியின் நற்குணத்தை மற்றொரு செடியில் தோற்றுவிப்பது. உங்கள் வாழ்வை வசனத்தோடு ஒட்டி வையுங்கள். வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, செவி கொடுக்கும் போது அல்லது தியானிக்கும் போது வசனத்திலே நனைந்து விடுங்கள். அதனோடு ஒன்றாய் மாறிவிடும்படி தீவிரமாய் இச்சியுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் தொடும்போது உங்கள் ஜெபம் இப்படியாய் இருக்கட்டும்: தேவனே, உம்முடைய வசனத்தோடு என்னை இணைத்துவிடும். உம்முடைய வசனத்தின் தன்மை என்னில் வெளிப்பட தொடங்கட்டும். இயேசு சொன்னார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். தேவனுடைய வசனத்தை தனக்கென கொள்ளும் போது உங்களால் அதை நெருக்கமாக அணுக முடியும். அது எப்பொழுதும் உங்கள் மனதிலும் இருதயத்திலும் பதிக்கப்பட்டு செதுக்கப்படுகிறது. நீங்கள் வசனம் என்ன சொல்லும் என்றே சிந்தித்து கற்பனை செய்து கனவு காண்பீர்கள். அது உங்களுக்கு நிறைவேறட்டும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.